வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது கோழி வறுத்த கறி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட இடியாப்பம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த கோழி வறுத்த கறி நார்மலாக எங்கள் வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நார்மலாக சிக்கன் கறி பண்ணியிருப்பீங்க, தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த கோழி வறுத்த கறிக்கு முழுதனியாக தேங்காய், சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி இது எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வறுத்த அந்த மசாலாவோட வாசனை நல்லாயிருக்கும். அதே டைம் ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, இதில் முந்திரி பருப்பு நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். இந்த முந்திரி பருப்பு போட்டு அரைக்கும் போது என்ன பண்ணா அந்த காரத்துக்கு வந்து ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட்டும் ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு விளக்கமாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கோழி வறுத்த கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? கோழி வறுத்த கறிக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 750 கிராம், அதாவது 3/4 கிலோ, தேங்காய் 4-5 பத்தை, முந்திரி பருப்பு 15-20 நம்பர், காய்ந்த மிளகாய் 12-15 நம்பர், முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், பிளாக் பெப்பர் 3/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தேவையான அளவு, வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு 2 டேஸ்ட், எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 3/4 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த கோழி வறுத்த கறி பண்ணும்போது இதுக்கு தேவையான மசாலா வறுத்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த டிஷ்ஷோட பேரில் இருக்குது வறுத்த கறி. அதனால தான் இந்த மசாலாவை நம்ம வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முழு கரம் மசாலா போட்டிருக்கேன், அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கு பிறகு மிளகு, சீரகம், முழு தனியா இதெல்லாம் போட்ட பிறகு வறுக்க போகிறோம். அதே டைமில் காஞ்ச மிளகாய் 12-15 நம்பர் சொல்லியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மியாகவும் போடலாம், நான் சொன்ன குவான்டிட்டியும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, சோம்பு இதெல்லாம் போட்ட பிறகு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம் சோம்பு. அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் இந்த இடத்துலையும் மீதி வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய், இந்த தேங்காவை நல்லா பொடிசாக திருவி இருக்கணும். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். சில பேர் கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணால் 5 பத்தை தேங்காய் போடலாம், அப்படிலாம் 4 பத்தை கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காவை இதில் போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த தேங்காய் இந்த மசாலா எந்த அளவுக்கு பக்குவமாக வறுக்கணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதே டைமில் இந்த மசாலா தீஞ்சி போனால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்லோ ஃப்ளேமில் கரெக்டாக வறுத்துருங்க. வறுத்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கலர் கரெக்டாக வந்திருக்கும், கோல்டன் ப்ரௌன். அந்த கலர் வர டைமில் உடனே அடுப்பை விட்டு நீங்கள் மாற்றிருக்கணும் சட்டியை, அப்படி இல்லைனா கண்டிப்பாக கலர் மாறும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா, மிக்ஸி ஜாரில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் போட்டு இதோட முந்திரி பருப்பு போடுறோம். இந்த முந்திரி பருப்பு எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா, ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைக்கிற பக்கம் நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாதான் இந்த ரெசிபிக்கு வந்து அந்த குழம்பு நல்லா கெட்டியான பக்கம் கொடுக்கும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்லா இருக்காது. அந்த கிரேவியும் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதே டைமில் அந்த மசாலா திரியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அந்த முழு தனியா மிளகு கொஞ்சம் பட்டதுன்னா சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும்னு சொல்ல வரேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மண்சட்டியில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பியும் முழு கரம் மசாலா தாளிப்பாக போடுறோம். அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இதோட கொஞ்சம் சோம்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு படப்படன்னு நல்லா பொரிஞ்சு வரும். பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம். இந்த வெங்காயம் வதங்குற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கிருக்கணும். அதே டைமில் ரொம்பவும் வதங்கக்கூடாது. வதங்காமல் நீங்கள் பண்ணாலும் அந்த வெங்காயத்தோட இனிப்பு தன்மை கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். வெங்காயம் வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக வீட்டில் புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போதும் இந்த குவான்டிட்டி. சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போட்டால் தான் நல்லா சொல்லுவாங்க. ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ரெசிபிக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஏன் கேட்டிங்கன்னா இதில் முழு தனியா, காஞ்ச மிளகாய், சீரகம், சோம்பு இதெல்லாம் வறுத்து யூஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ராங்கான அந்த காரம் தேவையில்லை. அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட உடனே உப்பு, இதுக்கு பிறகு மசாலா பவுடர் போடுறோம். இந்த மசாலா பவுடர் மஞ்சள்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர் போட்டிருக்கோம். இந்த இடத்துல கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டோன்னா, இந்த பவுடர் மசாலா வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணல. ஏன் கேட்டோன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்த மசாலாக்கு தேவையான மசாலா வதக்கி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலா தான் இம்பார்ட்டன்ட் இந்த கிரேவிக்கு. அதுக்காக இந்த பவுடர் மசாலா கம்மியாக போட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெங்காயம் தக்காளி மசாலா, அதுக்கப்புறம் நான் சொன்ன குவான்டிட்டி பவுடர் மசாலா போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதே டைமில் அந்த கிரேவி டெக்ஸ்சர் நல்லா கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த மசாலா குக் பண்ணி எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் நல்லா குக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தக்காளி தொக்கு மாதிரி நல்லா சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல சிக்கன் போட போகிறோம். இந்த சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் போன்லெஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா போன்லெஸ் யூஸ் பண்ணாமல் எலும்போடு இருக்க சிக்கனை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெக்கை, கால் பகுதி இதெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் சிக்கன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி இந்த மசாலா போட்டு நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, அந்த மசாலாவோட 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வறுத்த மசாலா, அந்த மசாலாவை இந்த இடத்துல போடுறோம். போட்ட பிறகு உடனே தண்ணி ஊற்றக்கூடாது, சரிங்களா? ஏங்கிட்டனா சிக்கனில் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால இந்த மசாலாவை அப்படியே சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி விடுங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் குக் பண்ண வேண்டியதான். எப்போவுமே நீங்கள் வீட்டில் சிக்கன் குக் பண்ணும்போது எடுத்த உடனே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த கிரேவி ரொம்ப தின்னாயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரம், அந்த கிரேவி டெக்ஸ்சர் எல்லாம் கொடுக்காது. அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறோம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா குக் பண்ணேன். ஒரு 2 நிமிஷம் டைம் கூட எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. நல்லா குக் பண்ணி எடுத்துன்னா ஒரு சூப்பரான கோழி வறுத்த கறி ரெடி. பார்த்தீங்களா எப்படி இருக்குது கிரேவி? ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். திருப்பி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். கடைசியாக நெய் போடுறோம். நெய் எதுக்காக போடுறோங்கன்னா, ஒன்று வாசனை, இன்னொன்று அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். அதனால தான் நெய் யூஸ் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிக்கன் வச்சு கிரேவி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். காலை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், மதியம் லஞ்சுக்கும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் சாப்பிட்லாம். ஏன் சொல்கிறேங்கன்னா, அந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே டைமில் இட்லி, தோசை, இடியாப்பம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. உங்கள் வீட்டில் வாரம் இந்த கிரேவி பண்ணுவீங்க. இப்போ இந்த கோழி வறுத்த கறி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிச்சு. இதோட இடியாப்பம். ஃபஸ்ட்டு இந்த இடியாப்பத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். பச்சரிசி 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடியாப்பத்துக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை அரிசி, இந்த பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் போட்டிருக்கேன். இந்த பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும். நீங்கள் 1 கிலோ எடுத்துக்கலாம், இல்லை 2 கிலோ எடுத்துக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு பச்சை அரிசி போடுறீங்களோ அதே அளவுக்கு இந்த இட்லி அரிசி போட்டுக்கணும், சரிங்களா? இந்த அரிசியில் மாற்றம் இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா சில பேர் வந்து புழுங்கல் அரிசி போடலாம், இல்லை வேறு எதுனா சாப்பாட்டு அரிசி போடலாம்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி போட்டுனா உங்களுக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வராது. அதனால தான் இது என்னோடய மெத்தட், என்னோடய ஸ்டைல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த அரிசியை நல்லா ஊற வைக்கிறோம். இந்த ஊற வைக்கிற பக்குவம் என்னன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த அரிசியை நல்லா காய வைக்கணும். கொஞ்சம் ஈரப்பதத்தோடு எடுத்து போய் மாவு அரைக்கக்கூடாது. நல்லா காய வச்ச அரிசி நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு பிறகு தான் நம்ம எடுத்து போய் மாவு மிஷினில் கொடுத்து நல்லா அரைக்கணும். நீங்கள் வீட்டில் அரைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரைக்கலாம். நல்லா மிக்ஸியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள்,
மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு அரைக்கிற பக்கம் இடியாப்ப மாவு சொல்லி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துருப்பீங்கல்ல, அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி யூஸ் பண்ணும்போது பச்சை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுன்னு தண்ணி எடுத்து மாவு மிக்ஸ் பண்ணணும். மாவு டைட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி டைட்டாக இருந்தால் கண்டிப்பாக மாவு புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். ரொம்ப லூஸாக வேண்டாம், கொஞ்சம் கையில் எடுத்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக மாவு இறங்கணும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் மாவு மிக்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு பிறகு இந்த மாதிரி இடியாப்ப குழாய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடியாப்ப குழாய் மரக்குழாய் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க நீங்கள் அந்த ஸ்டீலில் வர்றது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடியாப்ப குழாயில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாக புளியறதுக்காக. நீங்கள் இந்த இடத்துல எண்ணெய்க்கு பதிலாக தண்ணியும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு இந்த தட்டிலையும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் போடலாம். அதாவது காடா துணி சொல்லுவாங்கள்ல, அந்த காடா துணியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடியாப்ப தட்டில் எல்லாத்தையும் நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதுக்கு பிறகு இந்த இடியாப்ப குழாயில் மாவு போட்டிருக்கேன். இந்த மாவு அதிகமாக போடக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மாவு பாதி அளவுக்கு அந்த குழாயில் போட்டு அதுக்கப்புறம் அந்த இடியாப்ப தட்டு வச்சு நீங்கள் அப்படியே நல்லா புளிய வேண்டியதான். இந்த புளியிற பக்குவம் என்ன கேட்டினா, கரெக்டாக ஒரு 2 லேயர் வரலாம் அதிகபட்சம். நீங்கள் ரொம்ப அதிகமாக புளிஞ்சிட்டினா ரொம்ப கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு லேயர் திருப்பி செகண்ட் லேயர். நீங்கள் வீட்டில் இட்லி தட்டு இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாக இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணி வச்சு புளிஞ்ச இடியாப்பத்தை உள்ளே வச்சு பண்ணக்கூடாது. அந்த இட்லி ஸ்டீமில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த இடியாப்ப தட்டு உள்ளே வச்சு கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸில் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துலாம். அதே டைமில் ரொம்ப ஸ்டீம் பண்ணாலும் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எந்த அரிசி யூஸ் பண்ணுறோம், அதே டைமில் எப்படி ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வரோம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடியாப்பம் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த இடியாப்பம் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாருக்கும் இந்த கோழி வறுத்த கறி எப்படி பண்ணுறது சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் வீட்டில் இருக்க இந்த அரிசியை வச்சு எப்படி இடியாப்பம் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி பாபா, டேக் கேர்.